நண்பர்களே, நீங்கள் பல தசாப்தங்களாக காங்கிரசின் ஆட்சியை பார்த்துள்ளீர்கள். காங்கிரஸ் பாரதத்தை எப்படி பார்க்க நினைக்கிறது என்றால், மிகவும் ஏழ்மையாக, பிரச்சனைகளுடனும், ஏழ்மை மற்றும் நெருக்கடி நிறைந்ததாகவும், அதனால்தான் அவர்கள் நாட்டின் பழைய நிலைமையையே மீண்டும் கொண்டு வர விரும்புகின்றனர். அவர்கள் நம் தேசத்தின் முன்னேற்றத்தை ரிவர்ஸ் கியரில் கொண்டு செல்ல விரும்புகின்றனர். அதனால்தான் காங்கிரஸ் சொல்கின்றது, நாங்கள் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் 370வது பிரிவை மீண்டும் கொண்டு வருவார்களாம். மேலும் காங்கிரஸ் கூறுகிறது, CAA திட்டத்தை முடித்து விடுவார்களாம். இவர்களின் முட்டாள்தனமானது அதன் எல்லைக்கே சென்றுவிட்டது. அவர்கள் கூறுகிறார்கள், நம் தேசத்தின் அணு ஆயுதங்கள் உள்ளன அல்லவா, அவற்றை கூட அகற்றி விடுவார்களாம். தேர்தல் அறிக்கைகளை பார்த்தீர்களா? நண்பர்களே, இந்த மோடி குடிமக்களின் சமநிலை மற்றும் ஒற்றுமைக்காக ஒரு உறுதிமொழி எடுத்துள்ளார். இந்தியாவின் குடிமகன், அவர்கள் ஹிந்துவோ, முஸ்லீமோ, சீக்கியரோ, கிறிஸ்துவரோ, பௌத்தரோ யாராக இருந்தாலும் அனைவருக்கும் ஒரே மாதிரியான சட்டம் இருக்க வேண்டும். ஆனால் காங்கிரஸ் சமநிலை மற்றும் ஒற்றுமையான வாழ்வை எதிர்த்து கொண்டிருக்கின்றார்கள். காங்கிரஸ் முஸ்லிம் சட்டத்தின் மறைவில் நின்று கொண்டு ஷரியா சட்டத்தை ஆதரிக்கின்றது. நம் நாட்டிற்கு இந்த மாதிரியான காங்கிரஸ் தேவைதானா? இந்த இமாச்சலத்திற்கு நாம் இந்த காங்கிரஸை ஏற்றுக்கொள்வோமா?